கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. விஜய் முதல்வராக பதவியேற்கும் நிகழ்வில் ஒரு சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த சர்ச்சை தொடரப் போகிறது, முக்கியமாக தமிழ்நாட்டில். மேலும் சில மாநிலங்களில், ஓரிரு மாநிலங்களில் பிரச்சனை வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 100% பிரச்சனை. கேரளாவிலும் பிரச்சனை வருவதற்கான சாத்தியம் இருக்கு. அத நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பேசிருவோம். இதை பற்றி ஏற்கனவே நான் காணொளி பண்ணியிருக்கேன். மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது. அதுல தேசிய கீதமான ஜனகணமனவுடன் சேர்த்து வந்தே மாதரம் என்னும் தேசிய பாடலை பாட வேண்டும் அப்படிங்கிறது. அதுல தேசிய பாடல்லையும் சில ஸ்டான்ஸா மட்டும்தான் முதல்ல பாடப்பட்டிருந்தது. அதோடைய முழு பாடல் வரிகள், அது ஒரு பெரிய பாடல் அது. அந்த பாடலை முழுமையாக பாட வேண்டும். தேசிய கீதத்துக்கு முன்னால் அதை பாட வேண்டும். ஸோ முதல்ல வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம். மத்திய அரசு, மாநில அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஆர்டர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது வந்தே மாதரம், தேசிய கீதம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நிகழ்ச்சி முடியும் பொழுது வந்தே மாதரம், தேசிய கீதம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த சுற்றறிக்கையை மிக கடுமையாக சில தரப்புகள் எதிர்த்திருக்கின்றன. தமிழ்நாட்டுடைய வழக்கம், தமிழ்நாடு அப்பொழுதே ஸ்டாலின் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு அது கிளம்பியது. ஆனா அது அவங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த அழுத்தமும் இல்லாமல் இருந்தது. புது அரசு வந்த முதல் நாளில் இருந்தே இந்த பிரச்சனை வந்துவிட்டது. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தில் தொடங்கும், ஜனகண மனவில் முடியும். இதுதான் இங்க நடைமுறையில் பல ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில். ஆளுநர் ஆர்.என். ரவி இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக சொன்னாரு. அவர் மத்திய அரசுடைய நடைமுறையை சுட்டிக்காட்டி, நான் மத்திய அரசோட பிரதிநிதி, ஒரு ஆளுநராக. நான் கலந்து கொண்டேன் என்றால், நீங்க முதல்ல தேசிய கீதம் இசைக்கணும். அப்போ இந்த வந்தே மாதரம் வரல உள்ள. ஸோ நீங்க ஜனகணமனல ஆரம்பிக்கணும். ஜனகணமனல ஆரம்பித்ததற்கு பிறகு, நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஜனகணமனல முடியணும் அப்படின்னு. தமிழ்நாடு சட்டமன்றம் தரப்புல இருந்து அவங்க இல்ல, நாங்க அப்படி பண்றது கிடையாது. நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரம்பிப்போம், தேசிய கீதம் ஜனகணமனல முடிப்போம் அப்படின்னு. அதனால அவர் ஒரு தடவை வெளிநடப்பு செய்தார். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளிநடப்பு செய்தார். இன்னொரு முறை அந்த ஆளுநர் அறிக்கைன்னு நீங்க குடுக்கறது நான் வாசிக்க மாட்டேன். அது ஃபுல்லா உங்க இஷ்டத்துக்கு கதை விடுறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது எல்லாத்தையும் அதுல ஒன் ஆஃப் த கான்ட்ரோவர்சிஸ் தேசிய கீதம் இசைப்பது அப்படிங்கிறதுல. இந்திய அரசுடைய நடைமுறை எப்படின்னா, அவங்க தேசிய கீதத்தில் ஆரம்பிப்பாங்க, தேசிய கீதத்தில் முடிப்பாங்க. ஸ்டார்ட், ஃபினிஷ் ரெண்டுலையுமே. ஸோ தட் இஸ் அட் ஆட்ஸ். அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, தமிழக அரசு மேடைகள்ல ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப ஆளுநர் கலந்து கொண்டால், பிரதமர் கலந்து கொண்டால், இந்த 2 கேள்வி வருது. சரி, ஆளுநர் கலந்து கொண்டால், பிரதமர் கலந்து கொண்டால், பிற மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டால், இந்த புரோட்டோகால தெளிவுபடுத்தணும். ஓகே. அப்ப தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் அட்டானமி சில விஷயங்கள பொறுத்தவரைக்கும், இதுதான் மையமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு மேல இந்த தேசிய பாடலாகிய வந்தே மாதரம் இணைந்து கொள்கிறது. இது ஒரு சுற்றறிக்கையின் மூலம் மத்திய உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்ததையே சிலர் ஒரு கேள்வியா கேட்குறாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய பாடலுக்கு, தேசிய கீதத்துக்கு உரிய அதே மரியாதை தரப்பட வேண்டும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. ஆனால் எதற்கென்றால் செலக்டட் வெர்சஸ். ஈவன் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்தவே மனோன்மணியம் சுந்தரனாருடைய மொத்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த அது ஒரு வாழ்த்தாக ஆரம்பித்து அவர் அதுக்கு பிறகு மனோன்மணியத்தை முழுமையாக எழுதும் பொழுது அதில் இன்னொரு ஸ்டான்ஸா இருக்கு. அந்த 2வது ஸ்டான்ஸா வேண்டாம் என்று அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த ஸ்டான்ஸா போதும், நீராறும் கடலுடுத்தம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் வேண்டாம், அது கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அதுல ஒரு இடத்துல என்ன வரும்னா, ஆரியம் போல் சிதைந்து அழியா வண்ணம். இப்ப 2 மொழி ஒப்பீடு நடக்குதுங்க. தமிழ்த்தாய் வாழ்த்திலேயே சில இஷ்யூஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்கலாம் அத உண்மையிலே அதோடைய வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சதுன்னா, அவங்க அத சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது தமிழ்த்தாய் வாழ்த்து என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல இருந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் தோன்றின அப்படின்ட்டு. மலையாளம் வேண்டுமானால் தமிழிலிருந்து தோன்றியதாக இருக்கலாம். ஆனால் தெலுங்கு, கன்னடம் போன்றவை
தமிழோடு சேர்ந்து வந்து பிரிந்தன. தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லாம் சகோதர மொழிகள். சகோதரி, ஒருவருக்கொருவர் சகோதரி என்று வைத்துக் கொள்ளலாமே தவிர தமிழ் தாய், கன்னடம் மகள் என்று வைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழியியலாளர்களின் கூற்று. ஆனால் தமிழகத்துல மட்டும் தேவநேய பாவாணர் வழிவந்த மொழியியலாளர்கள்னு ஒரு குழு இருக்கு. அவங்க தனியா வேற உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் போல இப்ப. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துடைய மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, அது 2வதாக சொல்வது என்னன்னா, ஒரு பக்கம் ஆரியம். ஆரியம்னு சொல்றது இந்த இடத்துல சமஸ்கிருதம். இன்னொரு பக்கம் தமிழ். இந்த 2 மொழிகளும் ஒப்பிடக்கூடியவை. இதுல வந்து இந்த ஆரியம் வழக்கொழிந்து போயிற்று. இன்னைக்கு சமஸ்கிருதத்தை யாரும் பேசுவதில்லை. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த தமிழ் உணர்வாளர்கள் எவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்க தங்களுடைய மொழியை இன்னொரு மொழியோடு கான்ஸ்டன்ட்டா ஒப்பிட்டுக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அதான் நிலையா இருக்கு இன்னைக்கு. அதனால பாரு, அங்க பாரு, அங்க பாரு அது செத்து போயிருச்சு சமஸ்கிருதம். இங்க பாரு, இங்க பாரு தமிழ் அப்படியே உயிர்ப்போட இருக்கு. ஸோ அவங்க அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, தமிழ்நாட்ட வந்து இந்திய துணைக்கண்டத்துல அவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் ஆரியம் என்னும் மொழி, சமஸ்கிருதம். அது பல மொழிகளை உருவாக்கியது. இந்த பக்கம் தமிழ் அதற்கு இணையானது. அதே காலகட்டத்தில் தோன்றியது. ஆனா ஆரியம் போயிருச்சு. நீ உயிரோட இருக்க. ஏன்னா உனக்கு வந்து தொன்மையும் இருக்கு. இன்றைக்கான உயிர்ப்பும் இருக்கு. நவீனமும் இருக்கு. அப்ப நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட். எனவே வாழிய 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 தமிழ். இதுதான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. ஸோ இதுல வந்து சில வார்த்தைகள், சில வரிகள் நீக்கப்பட்டு நம்ம ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு பாடுறோம். அதே மாதிரி வந்தே மாதரத்திலையும் தேசிய கீதம் ஜனகணமனை இயற்றப்படுவதற்கு முன்னும் இருந்தே வந்தே மாதரத்தை இந்திய சுதந்திர போராட்டத்தின் கீதமாக கொண்டு வர வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் முடிவு செய்தது. அப்பொழுது வெளிப்படையாக சொல்வதென்றால் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு அந்த இடத்துல வந்தது. ஏன்னா ஒரு ஸ்டான்ஸால் அதுல வந்து முதல்ல வந்து இந்த இந்தியாவை, பாரத நிலப்பரப்பை வாழ்த்துவது, போற்றுவது, பாராட்டுவது, புகழ்வது. அங்கிருந்து வந்து ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, அதை வந்து ஒரு தெய்வமாக உருவகப்படுத்துவது. பாரத மாதா. அந்த பாரத மாதா என்பவள் வந்து நீயே துர்க்கை, நீயே சரஸ்வதி, நீயே லக்ஷ்மி. இது வங்காள மண்ணில் தோன்றிய ஒரு கீதம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் எழுதியது. அவர் ஆனந்த மட்டம், ஆனந்த மட் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதுறாரு. அந்த நாவல்ல சில சன்னியாசிகள் இந்த கீதத்தை பாடிக்கொண்டே ஒரு போராட்டத்துல இறங்குறாங்க. பேக்ரவுண்ட் வேண்டாம் விட்டுருவோம். அப்படியாக எழுதப்படுது. ஆனால் இது வந்து ஹைலி சான்ஸ்கிரிட்டைஸ்ட். இத கேட்கிறவங்க பலரும் வந்து இது ஒரு வங்க மொழி நாவல்ல வரக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஹைலி சான்ஸ்கிரிட்டைஸ்ட். நீங்க கேட்டீங்கன்னா வந்து அது சமஸ்கிருதம் தான் அப்படின்னே சொல்லிடுவீங்க. அந்த கீதத்துக்கு வந்து முஸ்லிம்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஏக இறைவனை மட்டும்தான் வணங்குவோம். எங்களுக்கு இந்த இந்து கடவுள்களுடைய பெயர்கள்லாம் அது அந்த பாட்டுக்குள்ள வர்றது எங்களுக்கு உறுத்தலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துல சில வரிகள் நீக்கப்பட்டு ஒரு அக்செப்டட் ஸ்டான்ஸான்னு சிலதை எடுத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சில ஸ்டான்ஸாஸை நீக்கிட்டு, இது போதும் அப்படின்னு அதை வைத்துக் கொண்டார்கள். பிறகு ஜனகணமன வந்தது. இது 2க்குமே ஒரு போட்டி இருந்தது. எதை தேசிய கீதமாக எடுத்துக்கொள்வது என்று. இறுதியாக ஜனகணமன என்பது முடிவானது. ஆனால் அதே நேரம் இந்த வார்த்தைகள் குறைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடல், இது மட்டும்தான் நம்முடைய தேசிய பாடலாகவும் இருக்கும். இதற்கும் அதே மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ளேயே இருக்கு. அதை தான் அந்த சுற்றறிக்கை மாற்றுது. 2 பண்ணுது. 1 அந்த நீக்கப்பட்ட வரிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் முழுமையாக. அதை தேசிய கீதம் இசைக்கும் எல்லா இடத்திலும் அதற்கு முன்னால் இசைக்க வேண்டும். இப்போ முதல்ல 2, 3 பிரச்சனைகளை பார்க்குறோம். என்ன காரணத்துக்காக வரிகள் நீக்கப்பட்டனவோ, அந்த காரணம் இன்னும் இருக்கு. ஆனால் வரிகளை சேர்க்கிறீர்கள். சேர்த்து எல்லாரும் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்கள். அது நீண்டதாகவும் இருக்கிறது. அருமையான பாடல். அதெல்லாம் நான் ஒண்ணும் குறை சொல்லல. ஆனால் அரசு இதை கொண்டு வரும்பொழுது, முதல்ல நீங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் நீட்டிக்கிறீர்கள். அத 2 தடவ பாடணும்னு வேற சொல்றீங்க. ஆரம்பத்துல ஒரு முறை, இறுதியில் ஒரு முறை. அதுக்கப்புறமா மாநிலத்தின் சொந்த பாடல், மாநிலத்துடைய நடைமுறையில் கை வைக்கிறீர்கள்.
இறுதியா நீங்க இத பத்தி பேசவே இல்ல யாரோடையும். அதே முஸ்லிம் தரப்புக்கு அதே எதிர்ப்பு இருக்கு. கிறிஸ்தவ தரப்புலயும் பெண்டகோஸ்டல் மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை எதிர்க்கலாம். நம்ம ஒண்ணும் அத பத்தி பெருசா வெளியில பேச்சு எதுவும் வரல. சில பேர் என்ன வேணா சொல்லலாம் அப்டின்னா, அந்த பாடல் பாடப்படட்டும். நான் எழுந்து நிப்பேன். இப்ப பாண்டிச்சேரியிலேயே தமிழ்நாட்டில் பாடக்கூடிய பாடல் கிடையாது. பாண்டிச்சேரியுடைய மாநில கீதம். வாழ்வினில் செம்மை பாரதிதாசன் எழுதிய ஒரு பாட்டுலேருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ, அங்க போயிட்டு நீங்க வந்து நீராறும் கடலோரத்த பாடக்கூடாது. அந்த பாடல இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாடக்கூடாது. பாடக்கூடாதுன்னா என்ன? ஒரு நிகழ்ச்சியில இது ஒலிக்க வேண்டிய இடத்துல அது ஒலிக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு கன்சென்சஸ் வேணும். ஒரு பேட்டர்ன் ஒண்ணு கொண்டு வரணும். பிளஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு 6 நிமிஷத்த உள்ள கொண்டு வரீங்க. 5, 6 நிமிஷத்த. இதுதான் ப்ராப்ளம். இதத்தான் வந்து இந்த புது அரசு பதவியேற்ற முதல் நாள்ல இதுதான் நடந்தது. அது கவர்னருடைய ஃபங்ஷன் அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா கவர்னர் பொறுப்புல இருக்கிறவரு. புரோட்டோகால் படி அவர் வந்து முதலமைச்சருக்கு மேல வர்றாரு. அவர் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட ஃபாலோ பண்றாரு. மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய சுற்றறிக்கை வந்துருச்சு. அப்ப இந்த புரோட்டோகால் ஆஃபீசர்ஸ் வந்து எப்படி போகணும் நிகழ்ச்சி அப்படிங்கும் பொழுது, இத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இது நிச்சயமாக பிரச்சனை வருங்கிறது எனக்கு இந்த நிகழ்ச்சிய நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கும் பொழுதே தெரிஞ்சு போயிருச்சு. அவ்வளோதான் அப்படின்ட்டு. முதல்ல என்ன நடந்தது? ஏன் நடந்தது? அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிறதெல்லாம் விட்டுட்டு, 3வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்படும் தமிழ் தாய் வாழ்த்து. அது எடுத்த எடுப்பிலேயே இதுதான் வந்து உங்களுடைய தலைப்பு. உடனே மக்களோட ரத்தம் கொதிக்க வைக்கிறது. நானே இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றேன். பட் இத எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். எனிவே அத விட்டுருவோம். நடந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசு விழாக்களில் கடைபிடிக்கப்படும் மரபு அப்படின்னு சொல்றோம். ஆனால் கவர்னர் இன்வால்வ் ஆகக்கூடிய விழாக்களில் நடக்கும் மரபு. இந்த 2டைய கிளாஷ் தான் இங்க ப்ராப்ளம். நாளைக்கு தமிழக அரசோட எந்த நிகழ்வாக இருந்தாலும், பழையபடி தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு, தேசிய கீதத்துல போய் முடிக்க போறீங்க. ஆனால் கவர்னரை நீங்கள் அழைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தால் என்ன நடக்கப் போகிறது? 1. 2வது சட்டமன்றத்துக்கு கவர்னரை அழைத்தீர்கள் என்றால், அங்கே என்ன நடக்கப் போகிறது? ஆர்.என். ரவியிடம் நடந்த அதே பிரச்சனையை இங்கே ஆர்லேக்கரும் நடக்கப் போகிறதா? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுதான் சர்ச்சை, சர்ச்சை, சர்ச்சை அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த இந்த சர்ச்சை வந்து 2 புரோட்டோகால் மோதும்பொழுது, எந்த புரோட்டோகாலுக்கு இது வந்து கோர்ட்டுக்கு போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. 2 மாநில மத்திய அரசுகள் ஒன்றாக சேர்ந்து இத சார்ட் அவுட் பண்ணலைன்னா, இது கட்டாயமா இது கோர்ட்டுக்கு போகும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே என்ன ஆச்சு அப்படின்னா, வரிசையா கேள்விகள் வர ஆரம்பிச்சுருச்சு. முதல்ல வந்து திருமாவளவன் டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அவர் அங்க தான் இருக்காரு. இந்த பதவியேற்கும் விழால அவர் கலந்து கொள்ளல. அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதே முதலில் பாடுவது வழக்கம். இறுதியில் தேசிய கீதம் பாடுவதே நீண்டகால நடைமுறை. ஆனால் இடைக்கால சபாநாயகர், முதலமைச்சர் பதவியேற்பில் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டுள்ளது. கடைசியா இல்ல. 3வதாக. கடைசியாகன்னா, ஏதோ நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுங்கிற மாரி சொல்றாரு. அத விட்டுருவோம். மதச்சார்பற்ற அரசியலை விரும்புவோர். அந்த பாயிண்ட்ட நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போறீங்க என்பதற்கு தாவேகா தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அமைச்சர், அவர் ஒரு நீண்ட ட்வீட் ஒண்ணு குடுத்திருக்காரு. எங்களுடைய கருத்தும் அதுதான். எங்களுக்கும் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தில் தொடங்கி தேசிய கீதத்தில் முடிக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். ஆனால் இந்த இடத்துல நாங்க வந்து கவர்னரை மீறி எதையும் செய்ய முடியல. அதனால அப்படி. ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும், இனி நடக்கக்கூடிய எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பழைய வழிமுறையை நாங்கள் பின்பற்றப் போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அதிமுக மட்டும் இத சொல்லியிருந்தா, திமுக என்ன சலங்க கட்டி ததிங்கிணத்தம் ஆடியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு புது கட்சியாக இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு அவங்க வந்து நீ பாரதிய ஜனதாவின் அடிமை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதிமுகனா நீ பாரதிய ஜனதாவின் அடிமை அப்படின்லாம் சொல்லிடலாம். ஸோ அது பார்த்துக்கலாம். அடுத்ததும் வந்து விஜய் பேசினதுக்கு திருமாவளவன் ஜஸ்ட் அசைடுக்காக சொல்றேன். தமிழ்நாட்டின் கடன் அளவு ரூபாய் 10,00,000 கோடி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் தான் உள்ளது. ரொம்ப பாவம் திருமாவளவனுடைய நிலை. அதேதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவருடைய நிலையும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கம்யூனிஸ்ட்களுக்கு இத பத்தி கவலை இல்ல. அவங்க வந்து சார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட். அவங்க ஓப்பனாவே பல விஷயங்கள பேசக்கூடியவர்கள். அதனால தான் ஒரு இடத்துல வந்து பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க. என்னங்க நீங்க வந்து திமுகவுடைய அனுமதியை பெற்றுவிட்டு தான் நீங்க வந்து தவேகாவுக்கு ஆதரவு தருகிறீர்களான்னோனே, ரொம்ப கோபம் வந்துருச்சு சிபிஎம் உடைய சண்முகம்.
அது என்னங்க நாங்க வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. நாங்க எதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும்? அப்படின்னு சொன்னாங்க. சொல்றதுங்கிறது வேற, அனுமதி பெறுவதுங்கிறது வேற. அந்த வார்த்தை தப்பு. ஆனா, உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் அனுமதி பெற்றுத்தான் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பேன் சட்டமன்றத்தில. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறேன். திமுகவுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வேன். அதனால தான் வந்து என்ன ஆகுது பாருங்க. தமிழ்நாட்டின் கடன் அளவு ரூபாய் 10,00,000 கோடி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் உள்ளது. ஸோ திமுகவை எப்பொழுதெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் தாக்குகிறதோ, அப்ப அரசுக்கு ஆதரவு வழங்கும் தளத்திலிருந்தே இவர் எழுந்து நின்னு பேசப் போறாரு. யாரு? முதல் டிஃபென்ஸ் வந்து திருமாவளவனிடம் தான் வரப்போகிறது. பாவம் அவர். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல. இப்ப கோர் சர்ச்சைக்கு வருவோம். இந்த சர்ச்சை தொடரும். தமிழக அரசு விழாக்கள்ல பிரச்சனை இல்ல. ஆனால் தமிழக மத்திய அரசு இப்ப பிரதமர் எடுத்துப்போம். பிரதமர் வந்துட்டாருன்னா, அந்த நிகழ்ச்சி பிரதமருடைய நிகழ்ச்சி ஆயிடுது. அவங்க தான் பிரைமரி புரோட்டோகால் ஆஃபீசர்ஸ். பிரச்சனை வந்து ஆளுநர். ஏன்னா ஆளுநர் மத்திய அரசின் ரெப்ரசன்டேட்டிவ். ஆனா மாநில அரசை அவர் முதன்மைப்படுத்துபவர். இவர் வந்து மாட்டிக்க போறாரு. அப்ப அவர் ஒரு சொல்யூஷனுக்கு வரணும். அவரால வர முடியாது. அவர் உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதுவாரு. ஸோ அது ஒரு லூப்குள்ள போகும். என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பல நேரங்கள்ல வந்து புரோட்டோகால்ல கவனிக்கிறவங்க அந்த இடத்துல சொல்லிடலாம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாட்ட ஆரம்பிக்காதீங்க. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு 10 தடவ சொல்லிட்டு, யாராவது மேடையில தெரியாம ஏதோ கவனப்பிசகாவோ அல்லது மொழி புரியாமலோ உட்கார்ந்திருந்தா, அவர்கள் அருகில போயி கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ஏன்னா ஃபாரின் டிக்னிட்டரீஸ் இத பண்றாங்க. ஃபாரின் டிக்னிட்டரீஸ்க்கும், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும், ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவருக்கும், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும், இந்திய தேசிய கீதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு அவங்களுடைய அமெரிக்க தேசிய கீதம் இருக்கு. ஆனா, அது அமெரிக்க, இந்திய கூட்டு நிகழ்ச்சியாக இல்லன்னா, இந்திய நிகழ்ச்சி தமிழக நிகழ்ச்சிக்கு சென்னையில இருக்கக்கூடிய அ அமெரிக்காவின் துணை தூதர் வராருன்னு வச்சுக்கங்க. அவர் வந்தாருன்னா, அவர் தேசிய கீதம் பாடும்பொழுதும் எழுந்து நிப்பாரு. நிகழ்ச்சி ஆரம்பத்தில தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிப்பாரு. பல பிரைவேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து இல்லாம கடவுள் வாழ்த்துல தொடங்கி தேசிய கீதத்தில முடிப்பாங்க. அதுக்கு போனா எல்லாரையும் எழுந்து நிக்க சொல்லுவாங்க. எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. அங்க வந்து நீங்க வலுக்கட்டாயமாக சிலர் வந்து நீங்க கடவுள் வாழ்த்து பாடுறீங்க. அது இந்து கடவுள். நான் கிறிஸ்தவன், நான் வந்து இஸ்லாமியன் அப்படின்னு சொல்றது கிடையாது. இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு போய் அவர்கள் வேறு ஒரு பாடல் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. யார் முதன்மையாக நிகழ்ச்சியை நடத்துபவர்? அது அவர்களுடைய புரோட்டோகால் என்ன? அத நீங்க அறிவிச்சிருங்க. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலைன்னா, நீங்க வெளில போயிட்டு நீங்க அந்த பார்ட் தாண்டினதுக்கு பிறகு வாங்க. ஆனால் அரசு நிகழ்ச்சி அப்படிங்கும்பொழுது, பிரச்சனை தமிழக அரசா? மத்திய அரசா? 2 நடைமுறையில என்னென்ன சிக்கல் இருக்கு? இது 2த்தையும் எப்படி இணைப்பது? மேலும் மத்திய அரசோடைய அந்த சுற்றறிக்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேசிய பாடல் வந்தே மாதரத்தில் உள்ள வரிகளை பற்றிய பிரச்சனை, இதெல்லாம் வந்து விவாதிக்கப்பட வேண்டியது. விவாதிப்போம். இது நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். இறுதியாக என்ன பதில் வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.